ரஜினிக்கு ரூபா. நான் இன்றைக்கு தொதல் செய்து காட்ட போகிறேன். தொதலண்டா கூடுதலாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவீங்கள். வாங்க தொதலுக்கு என்னென்ன தேவை இப்படி செய்யறேன்னு பார்ப்போம். பாருங்க இப்போ தொதலுக்கு என்னென்ன தேவை என்று பார்ப்போம். நான் இதில் 400 ml 400 மில்லி சேர்ந்த இந்த தேங்காய் பால் டின் வந்து 2 எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் விரும்பினா மாவை உடனே ஊற வச்சு அரைச்சி போடலாம். அந்த வறுக்க தேவையில்லை, அது உடனே போடணும்னா இது அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 500 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது 2 தேக்கரண்டி பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கிறேன், வறுக்காத பயிர். இது உப்பு கொஞ்சம் தான் போடணும், கணக்கு போடுறதுல கொஞ்சம் தான் போடணும் எடுத்து வச்சு உப்பு. மற்றது இதில் 50 கிராம் முந்திரி பருப்பு, இதில் 1/2 தேக்கரண்டி ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நான் இதுக்குள்ள சர்க்கரையை வந்து உருக்க போகிறேன். இப்போ சர்க்கரையை இருக்க போட்டுட்டு இதுக்குள்ள நான் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் உருக்க போகிறேன். சுடு தண்ணியும் விடலாம். நீங்கள் சுடு தண்ணி விட்டால் குயிக்காக அது உருகிடும். அதனால் நான் சுடு தண்ணியை விட்டு இப்போ வடியாக இதை உருக்க போகிறேன். உருக்கி போட்டு பார்ப்போம். பாருங்க இப்போ சர்க்கரை வடிவெல்லாம் உருக்கி வந்துட்டுது. நான் இப்போ இந்த அடுப்பை ஓப்பன் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, இப்போ நான் தொதற்கின்ற சட்டி வச்சுட்டு நடுப்பு போட இல்லை, எல்லாத்தையும் கரைச்சி போட்டு தான் நான் இப்போ அடுப்பு ஓன் பண்ண போகிறேன். நான் இப்போ இந்த உரிக்கிற சர்க்கரையை இதுக்குள்ளே இப்போ வடித்து விடுகிறேன். பாருங்க, கொஞ்சம் இந்த கஞ்சல் குப்பியில் கிடக்குதுக்காக நாங்கள் வடித்து உருக்கி ஊற விட்டால் கொஞ்சம் கல்லுகள் மண்ணுகள் இருந்தால் கடிபடாது, சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ நான் இதுக்குள்ளே இந்த 1 கப் அரிசி மாவையும் இதுக்குள்ளே போடுறேன். வடிவாக கிடைக்கணும். இதுக்குள்ளே நான் இப்போ இந்த 2 டின் தேங்காய் பாலையும் இதுக்குள்ளே விட போகிறேன். டின்னையும் விடுறேன். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போடுறேன். கணக்க போடுறது சும்மா இந்த வடிவாய்ப்பை கரைக்கணும். கட்டி ஒன்று வராதபடி வடிவாக கரைக்கணும். கரைச்சி போட்டு தான் நாங்கள் அடுப்பை போடணும். நான் பாருங்க வடிவாய்ப்பை எல்லாம் கரைச்சிட்டேன். இப்போ நானே அடுப்பை போட போகிறேன். கை விடாமல் வடிவாக கிண்டி கொண்டு இருக்கணும். மீனண்டா அடிப்பிடிக்க போடும். கரும்பு நான் இப்போ 12 நிமிஷமாக இந்த அடுப்பில் வச்சு கிண்டுறேன். இறுகி வந்துட்டுது. நாங்கள் இப்படி இறுகி வந்த நேரத்திலே இந்த முந்திரி பருப்பை போடணும். பரவாயில்ல, சின்ன சின்ன ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ போட்டால் தானே அதோட ஒட்டி பிடிக்கும். இதில் இல்லைன்னு சொன்னால் அது தனித்தனியாக இருக்கும். கைவிடாமல் வடிவாக கிண்டணும். இந்த நேரத்திலேயே பயிரையும் போட்டுறணும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் 25 நிமிஷம் மேலே கிண்டி கொண்டு இருக்கேன். வெண்ணெயெல்லாம் வருது. பார்த்தீங்களா, நாங்கள் இந்த வெண்ணெயை வந்து வடித்து எடுக்கிறோம். கிண்ட அது எண்ணெய் வந்து கொண்டே இருக்கும்.
இந்த நேரத்தில் நான் இப்போ ஏலக்காயும் போட போகிறதுல இப்போ 35 நிமிஷம் ஆகிடுது. நான் இப்போ சுண்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் பண்ணையிலேயே நான் கொஞ்சம் படிச்செடுக்க போகிறேன். நான் இப்போ அடுப்பு ஓப்பன் பண்ண போகிறேன். இப்படி தட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்குள்ள இப்போ போடுறேன். இப்போ எல்லாம் எப்படி இருக்கும் வரும் வேற கிண்ட வேணும் படிவா நல்லா. நல்ல வடிவா அழுத்தவணும். பரவாயில்ல சோதர கலரை பார்த்தீங்கன்னா இந்த வடிவா வந்துருக்கண்டு. பாருங்க வடிவாக நான் இப்போ எல்லாம் சமாந்திரமாக வடிவெல்லாம் அழுத்தி போட்டேன். நாங்கள் இது உடனே விட்டேராது. ஒரு 2 மணித்தியாலம் கழித்து தான் நாங்கள் வெட்டோம். அப்போ தான் இறுகும். இப்போ இறுகாது. 2 மணித்தியாலம் கழித்து பிறகு பார்ப்போம் இப்படி இந்த மாதிரி என்று பார்த்தீங்கன்னா இப்போ 2 மணித்தியாலம் வச்சுட்டேன். இப்போ இறுகி இருக்கும். நாங்கள் இப்போ வெட்டி பார்ப்போம் இப்படி இருக்குன்னு. நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி விரும்பிய சைஸில் நீங்கள் வடிவ வெட்டலாம். பார்த்தீங்கன்னா நானும் நல்ல அளவான துண்டா எல்லாம் சின்ன சின்ன வெட்டி போட்டேன். பாருங்கோ நல்ல ஒரு சூப்பரான தொதல் செய்து முடிச்சாச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ. நல்ல டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கும். நீங்கள் செய்து பாருங்கோ. செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ. மற்றது என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இன்னும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரஜனி கிருபா. நன்றி, வணக்கம்.